ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபீல் குட்டான மூவி தான் பார்க்க போகிறோம். என்ன மூவினா கடையோட ஒன்லைனர் சொல்லிடுறேன். ஒரு பையன் இருக்கான், அவன் தான் ஜவான்னு ஹீரோ பேர். அவன் வந்து ஒரு கோடீஸ்வரன் ஆவது எப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறான். எல்லா கேள்விக்கும் கரெக்டாகவே பதில் சொல்கிறான். இவன் எப்படி கரெக்டாக பதில் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஒரு சின்ன வயசில் நடந்ததெல்லாம் சிங்க் பண்ணி வச்சு தான் பதில் சொல்கிறான். இவன் எப்படி இவ்வளோ கரெக்டாக பதில் சொல்கிறான்னு சொல்லி போலீஸ்லேயே கொடுத்துட்றாங்க. இவன் போலீஸ்கிட்ட கூட போகிறான். கடைசியில் இவன் லைஃப்பில் என்ன தான் ஆச்சு, ஒரு டீ பாய் விற்றுட்டு இருந்தவன் எப்படி இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் சொல்கிறான். இவன் லைஃப்பில் இவன் எப்படி மேலே வந்தாங்கிறது தான் சொல்கிற கதை தான் தி இஸ்லாம் டாக் மில்லியனர். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எல்லோரும் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்காங்க. அதில் ஒரு பையன் ஹைட்டாக அடிக்கிறான். ஒருத்தன் கேட்ச் பிடிக்கிறதுக்காக போகிறான்ல, அவன் தான் ஜவான். இவன் கத்துறான்ல, இவன் தான் அவனோட அண்ணன். அதை பிடிட்டான்னு கத்துறான். பட் ஹீரோ ஜவான் அந்த பாலை விட்டுட்டான். என்னடா பாட்டு மாதிரி பாலை விட்டுட்டியாடான்னு அவன் சொல்லல. அங்கேருந்து போலீஸில் நிறைய பேர் வந்துடுறாங்க. இங்கெல்லாம் விளையாடக்கூடாதா குப்பத்துக்கார பசங்க, அப்படியே வீட்டுக்கு போங்கடான்னு சொல்லிட்டு அப்படியே லட்டி எடுத்துகிட்டு வந்துடுறாங்களாம். ஆளுக்கு தெரிச்சுட்டு ஓடுறாங்க. போலீஸ் குப்பத்துக்குள்ளேயே நுழைஞ்சிருவாங்களாம். அவங்க என்னென்னமோ பண்ணுறாங்க போலீஸை வரட்ட. ஆனால் துரத்திட்டே வராங்க. நம்ம ஜவானையும் அவங்க அண்ணன் சலீமையும் துரத்திட்டே வரையில் அவங்க 2 பேரும் அவங்க அம்மாட்ட போயிடுறாங்க. அம்மா போலீஸ் துரத்திட்டு வருமானு சொன்னதுக்கு, சார் ஒரு டைம் மன்னிச்சு விட்ருங்க சார் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்தையும் அப்படியே ஸ்கூலில் போய் தள்ளி விட்டுடுறாங்க. இவன் ஸ்கூலுக்கு போய் படிப்பான்னு நினைக்கிறீங்க, படிக்கவே இல்லை. ஒரு புக்கு கொடுத்து படிக்க சொல்கிறாங்க. அந்த புக்கு பேர் தான் த 3 மஸ்கிட்டியர்ஸ். ஆனாலும் அவனுக்கு புக்கையே படிக்க தெரில. ஸ்கூல்லேயும் நிறைய மொக்கை வாங்கி டிமிக்கி வாங்குறான் நம்ம ஜவானும் சலீமும். நம்ம ஜவான் வந்து டாய்லெட் போயிட்டுருக்கான். ஒரு 4 கட்டையை அடித்து அந்த டாய்லெட் மாதிரி செஞ்ச செட்டப்பில் வெளியே வந்து நம்ம சலீம் தான் இருக்கான். டேய் சீக்கிரம் வாடா, கஸ்டமர் வந்துட போகிறாங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அந்த நேரம்னு பார்த்து ஒருத்தங்களுக்கு அவசரம் வருது. இந்தாப்பா காசு, நான் பாத்ரூம் போய் கேஞ்சோன்னே, வெளியே வாடா கஸ்டமர் வந்துட்டாங்க அப்படின்னு சலீம் சொல்லல. நில்லுடா, இது வந்தால் தான் நான் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்து ஒருத்தனை கட்டுறாங்க, அமிதாப் பச்சன் ஊருக்கு வந்துட்டார் அப்படின்னு. அமிதாப் பச்சனா நம்ம ஜவானுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் அமிதாப் பச்சனை பார்க்கணுன்னு நினைக்கிறான். நம்ம சலீம் கரெக்டாக அந்த பாத்ரூமை லாக் பண்ணி விட்டுறான். அதனால் அவனால் வர முடியல. எல்லோரும் ஹோட்டல்லேருந்து பார்க்குறியா, எல்லோரும் அமிதாப் பச்சனை பார்க்க போகிறாங்க. அவன் அமிதாப் பச்சன் ஃபோட்டோ பார்க்குறான். அப்படியே கீழேயும் பார்க்குறான், டாய்லெட் இருக்குது. இந்த டாய்லெட்டில் விழுந்தா அமிதாப் பச்சனை பார்த்துடலாம். சரி, நமக்கு அமிதாப் பச்சன் தான் ஏன் முக்கியம். மூக்கை பற்றிக்கிட்டு அப்படியே அந்த டாய்லெட்லேயே விழுந்துருவானா. அப்போ இந்த சீனை பார்க்கையிலே ஒரு மாதிரி அருவருப்பாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த அமிதாப் பச்சனை யாருனாலும் பார்க்க முடியல, ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குது. அங்கேருந்து ஜவான் டாய்லெட்டோடு அப்படியே ஒட்டிக்கிட்டு நடந்து வருவானா. அமிதாப் பச்சன் அப்படியே கற்றுக்கிட்டு இவன் எல்லோரும் விட்டுடுறாங்க, ஏன்னா டாய்லெட்டில் இருக்கனால தொட முடியாது. அதனால அவன் அப்படியே அமிதாப் பச்சன்ட்ட அவர் ஃபோட்டோக்கிட்டே ஒரு ஆட்டோகிராஃபும் வாங்கிடுறான். ஒரு வழியாக ஹீரோக்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிட்டேன்டா அப்படின்னு அவன் கத்திகிட்டு இருக்கையில் இதோ சலீமும் பார்த்துட்றான். நம்ம சலீம் வந்து அந்த ஜவான் எடுத்த ஆட்டோகிராஃபை ஒருத்தர்கிட்ட ஒரு நல்ல விலைக்கு விற்றுறான். இதனால் கொஞ்சம் காசு கிடைக்கிது. இது ஜவான் வந்து எங்கடா ஆட்டோகிராஃப்னு கேட்கல, நான் அது விற்றுட்டேன்டான்னு கேட்கல. நம்ம ஜவானுக்கு ரொம்பவே கோவம் வருது. இதெல்லாம் பிஸ்னஸ்டா, அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சலீம் சொல்லிட்டு போகிறான். அப்படியே நம்ம ஜவானும் சலீமும் இங்கே விளாண்டுட்ருக்காங்க. குப்பத்திலே ஒரு துணி துவைக்கிற மாதிரி இருக்குது, அங்கே விளாண்டுருக்காங்க. அவங்க அம்மாவும் அங்கே தான் துணி துவைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து இது மத கலவரம் வந்துருச்சு போல் அந்த குப்பத்தில். அதனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே படம் எடுத்துகிட்டு வராங்க, எல்லாத்தையும் அடித்து போட. எங்கள் அம்மா வந்து சலீமையும் ஜவானையும் அங்கேருந்து போக சொல்லிடுறாங்க. அவங்கள அப்படியே அங்கேயே கொன்னுட்டாங்க. அவங்க இதை பார்த்தோன்னே அவங்க 2 பேர்த்துக்கும் உசிரே இல்லை. அப்படியே 2 பேரும் ஓடி போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே ராமர் கையில் ஒரு வில்லு அம்பு வச்சுட்டே ஒரு பையன் வேஷ போட்டுட்ருக்கான். இந்த ராமரும் அல்லாவும் இல்லை, நான் எங்கள் அம்மா எந்நேரம் உயிரோடு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறான் ஜவான். கடைசியில் எப்படியோ அந்த கலவரமும் முடிவுக்கு வந்துடுச்சு. நம்ம ஜவானும் சலீமும் உசுரோடு தான் இருக்காங்க. ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துருக்காங்க. மழையும் பெய்யுது. அங்கே ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கலாமான்னு ஜவான் கேட்கல. அதெல்லாம் வேணாம், நம்ம 2 பேர் மட்டும் போதும் அப்படின்னு நம்ம சலீம் சொல்லிட்டு தூங்குறான். பட் நம்ம ஜவானுக்கு மனசே கேட்கல. அதனால் அங்கேருந்த பொண்ணை அப்படியே கூப்பிட்றான், நீ வா மலையில் ஏன் நிலையிறேன்னு. அந்த பொண்ணு வருது. உன் பேர் என்னன்னு கேட்கல. என் பேர் லத்திகா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. நம்ம ஜவான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். என் பேர் ஜவான், எங்கள் அண்ணன் பேர் சலீம் அப்படின்னு. நம்ம சலீமுக்கு நம்ம லத்திகாவை சுத்தமாக பிடிக்கல.
ஆனால் இப்போ லத்திகாவும் அவங்க கேங் மெம்பர் ஆகிட்டாங்க. அப்படியே ஒரு குப்பையிலே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க 3 பேரும். அந்த நேரம்னு பார்த்து தான் அங்கே ஒருத்தன் வரான். இவன் பேர் நம்ம கானுன்னு வச்சுக்கலாம். இவன் அந்த கான் வந்து இவங்க 2 பேர்த்தையும் காப்பாற்ற தான் வந்திருக்கான் போல். அப்படியே 2 பேர்த்துக்கும் ஜூஸ்லாம் கொடுத்து நம்ம லத்திகாவையும் கூட்டிகிட்டு போகிறான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க குழந்தைங்களாம். அங்கே நம்ம ஜவான் சலீம் அப்புறம் லத்திகாவையும் கூட்டிகிட்டு போகிறான். சாப்பிடவும் வைக்கிறான். இவர் ரொம்ப நல்லவர்றா அப்படின்னு பேசுகிறாங்க எல்லாருமே. அப்படியே நைட்டும் ஆகுது. எல்லாத்தையும் பாட சொல்லி கேட்குறான். அங்கே ஒருத்தன் ரொம்ப சூப்பராக பாடுறான். நீ சூப்பராக பாடுறே அப்படின்னு சொல்லி தட்டி கொடுக்குறான் அவன். அப்புறம் நம்ம சலீம் தான் பாட சொல்கிறாங்க. நம்ம சலீம் வந்து கேவலமாக பாடுறான். இதை பார்த்தீங்கன்னா லத்திகாவுக்கு சிரிக்கிறா. இப்போ லத்திகாவை போட்டு பொழந்தெடுக்கிறான் சலீம். இதை பார்த்தோன்னா என்னடா அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒருத்தனை அடிச்சிடுறான். இப்போ இது தாங்காமல் சலீம் அவனையும் போட்டு அடிக்கலை. இதை பார்த்த கான் இவன் சரியான கோவக்காரன் போல் நம்ம அடியாளாக வச்சுக்கலான்னு நினைக்கிறான். சலீம் பண்ணுறதெல்லாம் பிடிக்காத லத்திகாவும் ஜவானும் ஒரு மிளகா இதை எடுத்து அப்படியே அரைச்சி சலீமோட அதுக்குள்ளே போட்டுருவாங்களாம். அப்படியே சலீம் வந்து எரிச்சு தாங்காமல் ஐயோ இதையோ போட்டுட்டானுங்களே பயபல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் பாத்ரூமில் போய் வாஷ் பண்ணிக்கிட்டு கிடப்பான். இதை பார்த்துனே லத்திகாவே உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சலீம். அடுத்த நாள் நைட்டு அவன் கான் இருக்கான்ல, அவன் வந்து ஒரு பையனை பாட சொல்கிறான். அவனும் சூப்பராக பாடுறாங்க. நிஜமாக சொல்கிறேன், சூப்பராக பாடுறான். இவன் இந்த மாதிரி பாட்டு பாடுறவனெல்லாம் எண்ணெயை நல்லா பழுக்கு காய்ச்சி அப்படியே கண்ணில் வச்சு அப்படியே கண்ணையே புகைச்சிருவாங்க. கண்ணு தெரியாதவன் பாட்டு பாடி காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த கான் வந்து சலீம்கிட்ட போய் நீ இந்த அடியால் உன் தம்பியை போய் கூட்டிகிட்டு வா, எங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜவானை கூட்டிகிட்டு வரோம். நம்ம ஜவானும் ரொம்ப சூப்பராகவே பாடுவான். இந்த நேரம் கான் வந்து நீங்கள் பாடுன்னு சொல்லிட்டு அப்படியே பாட வைக்கிறான். அந்த நேரம்னு பார்த்து நம்ம சலீம் கொஞ்சம் நல்லவனாக இருக்கையில் அங்கே மூஞ்சில் இருக்கவங்க எல்லாத்துக்கு முன்னாடியும் ஆசிட் அடிச்சுட்டு அப்படியே நம்ம ஜவான் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்படியே வாடா போயிடுவோன்னு சொல்லிட்டு அங்கே தான் லத்திகாவும் இருந்திருக்கான் போல். லத்திகாவும் பின்னாடியே வரா. அப்படியே நம்ம ஜவானும் சலீமும் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் போகிற ட்ரெயினில் ஏறிடுறாங்க. நம்ம லத்திகாவுக்கு நம்ம சலீம் கை கொடுக்க மாட்டேன்றியான். ஏன்னா நம்ம சலீமுக்கும் லத்திகாவுக்கும் ஆகவே ஆகாது இல்லை. அதனால் லத்திகாவை அங்கேயே விட்டுட்டு நம்ம சலீமும் ஜவானும் ட்ரெயினில் போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஜவானும் சலீமை போட்டு செம்மையாக அடிக்கிறான். ஏன்டா அவளை விட்டுட்டா கையை கொடுத்துருக்கலான்னு கேட்கல, அவள் பொழைச்சிக்குவா அப்படின்னு நம்ம சலீம் சொல்கிறான். காலையிலையும் ஆகுது. அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரின்னு போய் ட்ரெயின்லேயே நிறையா பொருட்கள்லாம் வாங்கி விற்கிறாங்க. நம்ம சலீமும் ஜவானும் கொஞ்ச நாளைக்கு ட்ரெயின்லேயே வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு நாள் நம்ம சலீம் வந்து ஜவானை கீழே தொங்க விட்டு சாப்பாடு எடுக்கலான்னு பார்க்கையில் அங்கேருந்து ஒருத்தன் போட்டு கொடுத்துட்றியான். அப்படியே நம்ம சலீம் ஜவான் கையை பிடிச்சி ஒருத்தன் இழுக்கிறான். ட்ரெயினை விட்டு அப்படியே 2 பேரும் குதிச்சிட்றாங்க. எங்கே குதிக்கிறாங்கன்னு தெரில. அப்படியே உருண்டு புரண்டு பார்த்தா அங்கே தாஜ்மஹால். இவங்க 2 பேரும் கொஞ்சம் பெரியவங்க மாதிரி காட்டுறாங்க. அப்படியே தாஜ்மஹாலில் 2 பேரும் கொஞ்ச நாள் சுற்றி பார்க்குறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து டூரிஸ்ட் கைட் மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. இங்கிலீஷில் பேசுகிறேன்னு திஸ் கலர் இஸ் ஆக்சிடெண்ட், டிராஃபிக் ஆக்சிடெண்ட், பிரசவத்தில் இருந்து அப்படி செத்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம ஜவான் வந்து ஒரு மாதிரி காமெடியாக சொல்கிறான். நம்ம சலீமும் அப்படியே வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் எதையோ பேசி அப்படியே அங்கே கொஞ்ச நாள் வேலை செய்கிறாங்க. அங்கேருந்து துரட்டுத்தாங்க போல். அதனால் இவங்க ஒரு இடத்துல போகலான்னு போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா ஒரு ஏதோ சர்க்கஸ் மாதிரி போகிறாங்க. அங்கே ஒரு பொண்ணு இறந்துட்ட மாதிரி ஒரு மாதிரி ட்ராமா மாதிரி நடிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஜவானுக்கு லத்திகாவை தான் ஞாபகம் வருது. நம்ம ஜவான் சலீமை கூட்டிகிட்டு அப்படியே மும்பைக்கு வந்துடுறான். ஏன்னா நம்ம லத்திகாவை தேட தான். மும்பையில் ஒரு கடையில் தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க 2 பேரும். ஒரு ஃபுட் ஷாப் மாதிரி அந்த கடையில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இங்கே நம்ம இன்றைக்கி லத்திகாவை தேட போகிறோம் அப்படின்னு நம்ம ஜவான் சொல்லல, எவ்வளோ ஒருத்தையே நீ தேட போறியாடா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிகிட்ருக்கான். சரி நம்ம ஜவான் வந்து நிஜமாவே தேட போறியா லத்திகாவை. போகிற வழியில் அந்த ஃபஸ்ட்டு சீனில் ஒரு கண்ணை பொறிச்சு எடுத்துருப்பாங்களே நல்லா பாருங்க. அவன் தான் இவன் பிச்சை கேட்டுட்டு இருக்கேன். இவனுக்கு ஒரு $100 நம்ம ஜவான் தரான். டே எப்பட்றா இருக்கா, நல்லா இருக்கியான்னு கேட்கல. டே ஜவானே எப்பட்றா இருக்க, இப்படி ஆக்கிட்டாங்கடா, நீ எவன் தப்பிச்சு போயிட்டு நல்லாடுறா அப்படின்னு சொல்கிறான். சரி லத்திகா எங்கே இருக்கான்னு கேட்கல. அவளுக்கு என்னடா அவள் ராணி மாதிரி இருக்காடா அப்படின்னு அவன் சொல்கிறான். இதை கேட்டேன்னே அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக போயிடுது. தயவு செஞ்சு அங்கே போயிடுறத நீ செத்துருவ அப்படின்னு அவன் அட்வைஸ் பண்ணுறான். அதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம ஜவானும் சலீமும் அங்கேயே போகிறாங்க. லத்திகாவும் பார்த்துட்டாங்க. அவள் வந்து ப்ராஸ்டியூஷன் பண்ணுற இடத்துல ஒரு ஐட்டம் டான்ஸராக இருக்கா.
இதை பார்த்தோன்னா நம்ம ஜவானுக்கு ரொம்பவே சந்தோஷமாக போயிடுது. அப்படியே உள்ளே போய் லத்திகாவை கூட்டிகிட்டு போயிடலான்னு பார்க்குறாங்க. அந்த நேரம்னு பார்த்து அங்கே கானோட ஆளுக வந்துட்டாங்க. அங்கேயும் கானும் வந்துட்டான். என்ன சார் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஜவானும் சலீமையும் அப்படின்னு கான் சொல்லிகிட்டு இருக்கான். ஆள் உள்ளேருந்து கன்று வச்சுருப்பாரான் சலீம். அப்படியே உள்ளேருந்து எடுத்து அப்படியே ஒரு மாதம் கொடுக்கல எல்லோரும் மறந்து போயிடுறாங்க. டே தம்பி அவனால் சுட முடியாதுன்னா நெத்தி போட்டுலேயே அவனை போட்டுன்னு வைப்பானா அந்த கானுக்கு நம்ம சலீம். அப்படியே லத்திகாவை கூட்டிகிட்டு 2 பேரும் ஓடி போயிடுறாங்க. நம்ம சலீம் அப்படியே கான் இருந்த இடத்துக்கு அவன் போயிட்டான். இப்போ கானை கொண்டனால அவன் இருந்த இடத்துக்கு இப்போ நம்ம சலீம் தான். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம சலீம் ஜவான்கிட்ட சொல்கிறான், இங்கே இனிமேல் நான் தான் டான், நான் சொல்கிறத கேட்கணும், லத்திகா என் கூட வா. டே ஜவான், இனிமேல் உனக்கு இங்கே வேலை இல்லை, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லத்திகாவை கூப்பிட்டுக்கிட்டு ஜவானை துரத்தி விட்டுறானா சலீம். அப்படியே நம்ம ஜவானும் தனியாக அப்படியே பெரிய பையன் ஆகிட்டான். இவன் தான் ஜவான் பெரிய பையன் ஆகிட்டான். அங்கே ஒரு டீ பாயாக ஒர்க் பண்ணுறான் ஒரு கம்பெனியில். அங்கே எல்லாத்துக்கும் டீ கொடுக்குற வேலை தான். அப்படியே ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்திருப்போம் போல் எல்லாத்துக்கூடையும். டே ஜவான் நீங்கள் வாடா கொஞ்ச நாள் என் வேலையை பாடுறேன், எனக்கு ஒரு ஆள் கூட வேலை இருக்குடான்னு சொல்லிட்டு ஒருத்தன் போயிடுவானா. நம்ம ஜவானும் சும்மா இல்லாமல் லத்திகாவோட பேர் டைப் பண்ணி பார்க்குறான், வரல. சலீமோட டைப் பண்ணி பார்க்குறான், வந்துருச்சு, நிறையா நம்பர் இருக்குது. சரி சலீமுக்கு ஃபோன் அடித்து பார்க்கலான்னு ஃபோன் அடிக்கிறான். அப்படியே ஒரு சலீம் எடுத்துடுறான் நிறையா சலீமில். டே எப்படா இருக்க, ஒழுங்காக நான் உன்னை பார்க்கணும், இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான் நம்ம சலீம். நம்ம ஜவானா அந்த இடத்துக்கு போகிறான். நம்ம ஜவான் சலீமை பார்த்தோன்னே அப்படியே ரொம்ப டென்ஷனாகி மூஞ்சிலும் பொக்குன்னு வைப்பானா, என்னடா இப்படி பண்ணி போட்ட அப்படின்னு. நம்ம சலீம் அப்படியே கொஞ்சமாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான், என்னென்ன நடந்துச்சு இது வரலாம். வேணுமே விட்டுட்டு போகல, நிறைய பேர் வந்துட்டாங்க, அதை விட்டுட்டு போனேன், நீ போய் ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சலீம் போயிடுவானா. நம்ம ஜவான் லத்திகா எப்படியாவது பார்க்கணுன்னு லத்திகா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அங்கேயே போய் கேட்டுருவானா. அங்கேயே லத்திகா இருக்கா. அப்படியே அந்த டானோட வீடியோ தான், அங்கே தான் லத்திகாவும் இருக்கா. அப்படியே ஒரு குக்கிங் பண்ணுறவன் மாதிரி அப்படியே சமையல்கார மாதிரி உள்ளே போறியான். அப்படியே அங்கே லத்திகாவும் பார்த்துடுறியான். லத்திகா உடனே இங்கே வான அப்படின்னு சொல்கிறான். லத்திகாவால் வர முடியாது, அதனால் லத்திகா வெளியே அமுச்சு விட்டுறா ஜவானை. 5 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் வா, அங்கே பேசலாம் அப்படின்னு நம்ம ஜவான் சொல்லியிருப்பான். அதனால் ஜவான் லத்திகாவை தேடிட்டு இருக்கிறது தான். லத்திகா கரெக்டாக அங்கே இருப்பா. லத்திகாவை பார்த்தோன்னே ஜவானுக்கு ரொம்பவே சந்தோஷமாக போயிடுது. லத்திகா அப்படின்னு கத்திக்கிட்டே போகிறான். ஆனால் பின்னாடி சலீமோட ஆட்கள் வந்துடுறாங்க. சலீமும் வந்துடுறான். லத்திகாவை அப்படியே பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. நம்ம ஜவானும் பின்னாடியே வரான். ஆனால் ஜவானை ஒன்றும் பண்ணல சலீம். லத்திகா மட்டும் கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஜவான் எப்படியாவது லத்திகா கூட கான்டாக்ட் பண்ணியே ஆகணும்னு நீங்களும் வெல்லலாம் கோடிகள் அப்படின்னு ஒரு காம்படிஷனில் சேர்றான். எப்படி சேர்ந்தான்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வேலை செய்கிற இடத்துல தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் சேர்ந்துருப்பான். இப்போ அவன் கோடீஸ்வரன் ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் ஒரு டீ பாய் விற்கிறீங்க, நான் அதனால் உங்களுக்கு கேவலமாக சொல்ல, கேள்விக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அமிதாப் பச்சனோட ஃபஸ்ட்டு மூவி என்ன அப்படின்னு கேள்வி. நம்ம ஜவான் ஒரு தீவிரமான அமிதாப் ஃபேன், அதனால் ஈஸியாக அந்த கேள்விக்கு நம்ம ஜவானும் பதிலும் சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வியும் கேட்குறாங்க. என்ன கேள்வின்னா, தி ரிவர்ங்கிற பாட்டை யார் எழுதுனதுன்னு. நம்ம ஜவான் சின்ன வயசில் அந்த கான்கிட்ட இருந்திருப்பான்ல, அப்போ அந்த பாட்டை தான் பாட சொல்லியிருப்பான். அதனால் அவனுக்கு இப்போ ஆன்சர் தெரியும். அதனால் கரெக்டான ஆன்சரை நம்ம ஜவான் சொல்லிடுறான். இப்போ அவனுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கிது. அப்படியே ஜவான் இந்த கேள்வியில் கரெக்டாகவும் பதில் சொல்லிட்டான். அதனால் அவனுக்கு பாராட்டுகளும் கிடைக்கிது. நம்ம ஜவானுக்கும் நிறைய கேள்வி அங்கே இருந்த ஹோஸ்ட்டு கேட்குறாரு. அது எல்லாத்துக்கும் ஜவான் கரெக்டாகவே பதில் சொல்கிறான். நம்ம ஜவானுக்கு அப்படி கொஞ்சம் காசுகளும் கிடைக்கிது. ஒரு 50 லட்சத்துக்கிட்ட கிடச்சிருச்சு. அடுத்து 1 கோடி ரூபாய் கேள்வி. அந்த நேரம்னு பார்த்து இன்டர்வல் விட்டுட்டாங்க. அங்கேருந்த ஆங்கர் ஜவானுக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாரு, இது மட்டும் ஜெயிச்சிட்டோன்னா நீ பணக்காரன் ஆயிடுவாடா தம்பி, கரெக்டான வெளியே தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில் பி ஆன்சர்னு எழுதி வைப்பாராம். நம்ம ஜவான் இதை பார்த்துட்றான். அப்படியே அந்த இன்டர்வியூ முடியுது. அப்படியே ஆரம்பிக்குது. பி அப்படின்னு அதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கான். இவன் கேள்வியும் கேட்குறான். நம்ம ஜவானுக்கு இந்த கேள்விக்கு ஆன்சரே தெரில. சரி அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் லைன் யூஸ் பண்ணுறோம். 50-50ன்னு 2 ஆன்சரில் 2 ஆன்சர் இருக்குதுன்னு நம்ம ஹோஸ்ட்டு சொன்னது பொய்யின் மாதிரி நம்ம ஜவானுக்கு தோணுது. அதனால் பியை சூஸ் பண்ணாமல் நம்ம ஜவான் டிங்கிற ஆன்சரை சூஸ் பண்ணுறான். கண்டிப்பாக டி தான் அப்படின்னு சூஸ் பண்ணுறான். நம்ம ஆங்கருக்கு மூஞ்சி மாறிடுச்சு. அதனால் டி தான் இஸ் எ கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜவானுக்கு 1 கோடி காசு கிடைக்கிது. அப்படியே எல்லோரும் சந்தோஷமாக ஜாலியாக இருக்காங்க. நம்ம ஜவானுக்கு கிளாப்பும் பண்ணுறாங்க.
அடுத்து ஜவான்கிட்ட 2 கோடி ரூபா காம்படிஷனுக்கு ஓகேவான்னு கேட்கல. ஏன்னா அவன் ஜவானும் ஓகேன்னு சொல்லிடுறான். பட் இதில் தோத்தம்னு வை அந்த 1 கோடி ரூபாய் போயிடும். நம்ம ஜவானை தனியாக அழைச்சிட்டு போய் அந்த ஆங்கர் வந்து போலீஸ்கிட்ட கொடுத்துட்றாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இவன் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறான் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ண தான் நம்ம ஜவானை அப்படியே போலீஸ்கிட்ட கொடுத்துட்டாங்க. போலீஸும் எப்படியோ போட்டு விசாரிக்கிறாங்க. ஷாக் ட்ரீட்மெண்ட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு விளாசுறது எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டாங்க. நம்ம ஜவான் சொல்கிறான், சார் நான் இதை லைஃப்பில் நடந்தது தான் சிங்க் பண்ணி சொல்கிறேன் அது அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்கிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களா, அந்த கதை தான் இப்போ போலீஸ்கிட்ட சொல்கிறான். நம்ம போலீஸுக்கும் கொஞ்சம் சந்தேகம் வருது. இவன் நல்லது தான் சொல்கிறான், கரெக்டாக தான் சொல்கிறான், நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அந்த போலீஸும் நினச்சி அவளை நம்ம ஜவானை விட்டுறாங்க. அப்படி நியூஸ்லாம் வருது. நம்ம லத்திகாவும் ஜவானை பார்க்குறான், சலீமும் பார்க்குறான். நம்ம லத்திகாவை நம்ம சலீமுக்கு இப்போ கொஞ்சம் நல்ல மனசு வந்துருச்சு போல். அதனால் நீ போய் ஜவானை பாரு, நான் இவனுங்களாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம லத்திகாவை ஜவான் கூட அனுப்பி விடுறான். நம்ம சலீம் நம்ம லத்திகாவும் ஜவானை பார்க்க சலீமோட காரில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படியே நம்ம ஜவான் திரும்ப அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு போகிறான். போகிற வழியில் நிறைய பேர் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எப்பா ஜவானே, நீ தானே அது 2 கோடி காம்படிஷனுக்கு சரி சொன்னது, நீ பண்ணுப்பா, நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு பப்ளிக்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவன் பார்ட்டிசிபேட் பண்ண கிளம்பிட்டான். அப்புறம் அந்த 2 கோடி ரூபாய்க்கான கேள்வியை நம்ம ஹோஸ்ட் கேட்கலாமான்னு கேட்குறாரு. சரின்னு சொல்கிறாங்க. என்ன கேள்வினா, த 3 மஸ்கிட்டியர்ஸோட 2 பேர் இருக்குது, அதோட 3வது மஸ்கிட்டியர்ஸோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ஜவானுக்கு அதுக்கு ஆன்சர் தெரில. அந்த சின்ன வயசில் ஒரு புக்கை படிக்க சொல்லியிருப்பாங்களே, அந்த புக்கு பேரும் அதான். அந்த புக்கை ஒழுங்காக படிச்சிருந்தேன், அது இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினச்சி சிரித்து பார்க்குறான். சரின்னு சொல்லிட்டு நான் லைஃப் லைன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஜவான். என்ன லைஃப் லைன்னா, ஒரு காலிங் லைஃப் லைன் தான், யாருக்கு வேணுமோ கால் பண்ணிக்கலாம். அந்த லைஃப் லைனை நம்ம ஜவான் யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக நம்ம சலீமுக்கு தான் கால் பண்ணுறான் நம்ம ஜவான். சலீமோட ஃபோன் எடுக்கவே இல்லை. கடைசியில் அந்த காரில் தான் இருக்குது சலீமோட ஃபோன். சரின்னு போய் நம்ம லத்திகா வேகமாக போய் எடுக்கிறா. ஃபோனில் லத்திகா பேசுகிறத பார்த்துட்டு நம்ம ஜவானுக்கு ரொம்பவே சந்தோஷமாக போயிடுது. இந்த சைடு அந்த டான் வந்து இந்த டிவியில் நடக்கிறத பார்த்துட்டியான், லத்திகா இங்கே இருக்கா, அப்போ இங்கே இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறான். அங்கே லத்திகாவே இல்லை. நம்ம லத்திகாவுக்கும் அந்த ஆன்சர் தெரியல. அவ்வளோதான். நான் ஜவானுக்கு ரொம்பவே சந்தோஷமாக போயிடுது. லத்திகா கிடச்சிட்டா, அவள் சேஃபாக தான் இருக்கா அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறான். சரின்னு சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் தெரியாது அப்படின்னு சொல்கிறான். நான் சும்மா அடிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறத நம்ம ஜவான் வந்து சூஸ் பண்ணுறான். ஹோஸ்ட்டுன்னு சொல்கிறாரு, கம்ப்யூட்டர் ஜி ஆப்ஷன் ஏவை லாக் பண்ணுங்க அப்படின்னு. அங்கே நடந்ததே வேறு. ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். நம்ம ஜவானுக்கு 2 கோடி அப்படின்னு நினைக்கல. இந்த சைடு நம்ம சலீம் வந்து அந்த டானையும் போட்டு தள்ளிடுறான். அந்த டானோட ஆட்கள் சலீமையும் அப்படியே போட்டு தள்ளிடுறாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஜவான் வந்து வெற்றி பெற்றுட்டான் 2 கோடியை. அப்படியே செம்மையாக இருக்குது. அப்படியே அடுத்தவன் சாயங்காலம் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப லத்திகாவுக்காக வெயிட் பண்ணுறான். அங்கே கரெக்டாக லத்திகாவும் வரா. நம்ம ஜவானும் லத்திகாவை பார்த்துட்டு லத்திகா கிட்டே ஓடி போகிறான். நம்ம லத்திகாவும் ஜவானை பார்த்துட்டா இனிமேல் என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். கிடைச்ச காசை வச்சு 2 பேரும் சந்தோஷமாக வாழ்வாங்க. இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம ஜவானும் லத்திகாவும் அப்படியே ஜாலியாக கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்காங்க. அப்படியே இந்த படம் இதோட முடிச்சு விட்டுறாங்க. இந்த படம் உண்மையிலுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கா, அதை லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற நிறைய படத்துக்கு நம்ம வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.